எபிசோட் 126. அரோரா முத்தம் கொடுத்து சென்றதில் அதிர்ச்சியில் நின்றான் சேவியர். அவன் கன்னத்தை தொட்டு பார்த்து அவள் எதற்காக முத்தம் கொடுத்தாள் என்று யோசித்து பார்த்தான். இதற்கெல்லாம் அவள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளா என்று யோசித்தான் சேவியர். அவனை பொறுத்தவரை அவன் தயாரித்த ரகசிய உரம் சாதாரண ஆன்ம சக்தியை கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் படிக்கும் அறிவியலில் ஆன்மசக்தி என்பது ஒரு பொருட்டாகவே இல்லை. அதனால் அவர்கள் என்னதான் ஆராய்ச்சி செய்தாலும் ஆன்ம சக்தியை பற்றி உணரமாட்டார்கள். வெறும் மிகவும் தூய்மையாகவும் அதே போல எந்த ஒரு கலப்படமும் கலக்காத ஊட்டச்சத்து அதிகமுள்ள உரமாகத்தான் இதனை பார்ப்பார்கள் என்று நினைத்தான் சேவியர். அவனின் விளைச்சலில் கவனத்தை செலுத்த அவன் பயிர் செய்ததையெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருந்தது. அவன் விளைவித்த இடத்திற்கு அருகே அவனின் பெற்றோர்கள் விளைவிக்க விதைகளை தூவியிருந்தார்கள். அடுத்ததாக இவற்றையெல்லாம் விற்பதற்கு சேவியர் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் விளைவித்த செடிகள் எல்லாம் மிகவும் அரிதானவை. சந்தைகளில் கிடைக்கும் சாதாரண மூலிகை செடியை காட்டிலும் இவற்றில் பல 100 மடங்கு பலன்கள் அதிகமாய் கிடைக்கும். இதுபோல வேறெங்கும் தரம் வாய்ந்த மூலிகை செடிகளை பயிரிட முடியாது என்று சேவியரால் உறுதியாக கூறிட முடியும். ஆனால் இப்பொழுது அதனை விற்பதில்தான் அவனுக்கு பிரச்சனை இருந்தது. அதனை எப்படி செய்வது என்று யோசித்தபடியே திரும்ப ஊருக்குள் நடந்து வந்து கொண்டிருந்தான் சேவியர். ஆனால் அங்கு கண்ட காட்சி அவனின் இதயத்தை வலிக்க செய்தாலும் அவன் அம்மா மீது எண்ணிலடங்கா பாசம் இன்னும் அதிகரித்தது. அங்கு ஜூலி ஊர் மக்களிடம் ஒருவர் பின் ஒருவராக மூலிகை செடிகளை வளர்க்குமாறு கெஞ்சலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். ஜார்ஜ், நீங்க தானே சொன்னீங்க சேவியர் கூட சேர்ந்து மூலிகை செடியை விளைவிக்கிறேன்னு. இப்ப ஏன் திடீர்னு மனசு மாறிட்டீங்க? நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல? ஜார்ஜ் பார்த்து பாவமாக கேட்டார் ஜூலி. அதில் உடனே கையை மறுப்பாக அசைத்தார் ஜார்ஜ். மிஸ்டர் ஜோன்ஸ், என்ன எதிர்பார்க்காதீங்க. என்னால இந்த விஷயத்துல வேற எதுவும் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் இதை பண்ண சொன்னது ஊர் தலைவர். அவரை எதிர்த்து என்னால எப்படி உங்க கூட சேர்ந்து விளைச்சல் பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிருங்க. தாழ்மையான குரலில் கூறிய ஜார்ஜ் உடனே கதவை சாற்றிக் கொண்டார். ஜூலி மனது கேட்காமல் பக்கத்து வீட்டிற்கு சென்று கதவை தட்டி சேவியருக்காக பேச ஆரம்பித்தார். எலிசா, சேவியருக்கு பிசினஸ் பண்றது இதுதான் முதல் முறை. இப்படி ஒரே நேரத்துல 100 பேருக்கு மேல அவன் கூட வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது அவனுக்கு பெரிய ஆடி. எனக்காக உன்னோட நிலத்துல மூலிகை செடிய வளர்க்கறியா? நீ அதை வளர்க்கறன்னு சொன்னா போதும், உனக்கு நானே ஒத்தாசையா வந்து எல்லாமே பண்ணி தரேன். கெஞ்சலாக ஜூலி கேட்க எலிசா மறுத்தார். எனக்கு அது பண்ண வேணாம். சேவியர் வார்த்தையெல்லாம் என்னால நம்ப முடியாது. நஷ்டம் இருந்தா எப்படி அவன் எங்களுக்கு பணம் தருவா? அதை எப்படி நம்ப சொல்றீங்க? இங்க எல்லாருக்கும் பணம் தர அளவுக்கு நீங்க ஒன்னும் பணக்காரங்க இல்லையே. அதை விட மேரிய நம்பிதான் இத்தனை வருஷமா வேலை பார்த்தோம். அவளை நம்பி இறங்குனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் ஏன் எங்க கிட்ட போய் சொல்ல போறா? சேவியர் ஒன்னும் போய் சொல்லல. நீங்க தான் எல்லாருமே பாத்தீங்கல்ல அந்த மூலிகை மருந்தோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? சற்று கோபத்துடன் கேட்டார் ஜூலி. அவரின் மகனையே ஒருவர் பொய் கூறுகிறான் என்று சொன்னால் எப்படி அவரால் பொறுத்து கொள்ள முடியும்? போதும், இனிமே இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ணாத. நான் உங்களை நம்பி முட்டாள்தனமா அந்த செடிகளை என்னோட நிலத்துல நட்டு வைக்க மாட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாத, இங்க இருந்து போ. கோபமாக கூறிய எலிசா ஜூலியை விரட்டி அடிக்க சேவியருக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. உடனே அவனின் அம்மாவிடம் சென்று அவரின் கையை பிடித்துக் கொண்டான். அம்மா, நீங்க ஏமா இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். இம்மாதிரியான நன்றி கெட்ட மக்களிடம் அவர்களுக்கென்று ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு அவனின் அம்மாவை மட்டமாக நடத்துவது அவனுக்கு பயங்கர கோபத்தை கொடுத்தது. சேவியர், என்னால உனக்கு எப்படி உதவி பண்றதுன்னு தெரியல. மத்தவங்க கிட்ட கேக்குறது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அதான் உனக்கு உதவி பண்ணலான்னு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுவும் நினைக்காத சேவியர். இப்பதான் கொஞ்சம் பேருக்கிட்ட பேசினேன். சில பேரு உன் கூட சேர்ந்து மூலிகை செடிய பயிரிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு ஆறுதலாக கூறினார் ஜூலி. அம்மா, பரவாயில்லம்மா. அவங்க எல்லாம் எதையோ விளைச்சல் பண்றாங்க, விடுங்க. நீங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சணும்னு அவசியமே இல்லை. அவங்க விளைவிச்சாதான் என்னால சம்பாதிக்க முடியும்னு இல்லை. நம்ம நிலத்துல போட்டாலே நமக்கே நல்ல லாபம் தான் வரும். நான் சொன்னது அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தான் சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணா அவங்களுக்கும் நல்லது இருக்கும், நமக்கும் நல்லது இருக்கும். அந்த எண்ணத்துல தான் நான் சொன்னேன். இப்ப அதை அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்க. நாம போய் கெஞ்சறது நல்லா இருக்காது. அவங்க தான் நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க, இதை விட்டுட்டோமேன்னு. விளக்கமாக சேவியர் கூறிட அவனை வருத்தத்துடன் பார்த்தார் ஜூலி. நிஜமாதான் சொல்றியா? உனக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராதே? ஜூலியை பொறுத்தவரை ஊரில் இருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழிலை செய்தால்தான் நல்ல லாபம் கிடைக்கும் என்ற எண்ணம் இருந்தது.
சேவியர் மட்டும் எப்படி தனியாளாய் தொழிலை நடத்தி முன்னேறுவான் என்ற கவலை அவருக்கு இருந்தது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே இங்க இருக்கிற மூலிகை செடியை எல்லாமே நான் நல்ல விலைக்கு வித்து காட்டுறேன். உறுதியுடன் கூறினான் சேவியர். இதனை பார்த்த எலிசா நக்கலாக பேச ஆரம்பித்தார். என்ன, காலேஜுக்கு போய் இப்படி வெட்டி கதை பேசுறதுக்கு தான் கத்துக்கிட்டு வந்திருக்கியோ? நல்ல வேளை, உன்னோட பேச்ச கேட்டு விளைச்சல் பண்ணாம ஊர் தலைவர் சொல்றத கேட்க நினைச்சேன். இல்லனாக்கா இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு நான் ஏழையாவே இருக்கிறதோ. அவர் பேச்சை கேட்க சேவியருக்கு கோபம் அதிகரித்தது. கவலைப்படாதீங்க. அவரை நம்பி போனீங்கன்னா இன்னும் 4-5 தலைமுறைக்கு இப்படிதான் ஏழையாவே நீங்க இருக்கணும். என்ன சொன்ன? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படியே பேசுவ? ஜூலி, உன் புள்ளைய கண்டிச்சு வை. அவனுக்கு நல்ல புத்தியை கொடு. ஜூலியை பார்த்து கடுப்புடன் கூறினார் எலிசா. என் அம்மா என்ன நல்ல விதத்துல தான் வளர்த்துருக்காங்க. அதனாலதான் உன்னை இன்னும் அடிக்காம வச்சிருக்கேன். இன்னொரு தடவை என் அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசினா அப்புறம் கண்ணன் தான் பழுக்கும். நீங்க வாங்கம்மா, நாம போலாம். கோபத்தில் எலிசாவிடம் கூறிவிட்டு ஜூலியின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றான். எலிசா தான் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு அவர்களுக்கு சாபம் வழங்கினார். வீட்டிற்கு வந்ததும் சேவியர் அவனின் பெற்றோர்களிடம் பேசினான். அம்மா, அப்பா, நாளைக்கு நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். நம்மளோட மூலிகை செடி எல்லாமே அறுவடைக்கு தயாரா இருக்கு. அதனால டவுனுக்கு போய் அதை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படின்னா நானும் உன்னோட அம்மாவும் உன் கூடவே வரோம். நீ தனி ஆளா எப்படி அது எல்லாத்தையும் விப்ப? அக்கறையுடன் அவனை பார்த்து கேட்டார் ஸ்டீஃபன். அதிலே புன்னகைத்தான் சேவியர். அப்பா, நாளைக்கு அதை எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வைக்க மாட்டேன். அங்க போய் நான் வைக்கிறதுக்கு ஏற்பாடு தான் பண்ண போறேன். நம்ம செடியோட மகத்துவம் புரிஞ்ச ஒரு ஆளு அதை வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்களான்னு பார்க்க போறேன். அப்படி அவங்க தயாரா இருந்தா அவங்களே சொந்தமாவே இந்த செடி எல்லாத்தையும் இங்க இருந்து கொண்டு போய்க்குவாங்க. ஸ்டீஃபன் ஜூலியும் இந்த கிராமத்திலே வளர்ந்ததனால் அவர்களுக்கு தொழிலை பற்றி பெரிதாய் தெரியவில்லை. அதனால் சேவியர் கூறியதற்கு சம்மதமாய் தலையசைத்தார்கள். சரி சேவியர், அப்படின்னா நானும் உன்னோட அம்மாவும் இந்த விஷயத்துல உனக்கு பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா கவலைப்படாத, மிச்சம் இருக்கிற நிலங்களை நானும் உன்னோட அம்மாவுமே இன்னும் கொஞ்ச நாள கிளீன் பண்ணி கொடுத்துடுறோம். சேவியரை பார்த்து புன்னகையுடன் கூறினார் ஸ்டீஃபன். எபிசோட் 127. ஸ்டீஃபன் சேவியருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிட அதில் புன்னகைத்தான் சேவியர். அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் எல்லா வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. இப்பதான் நம்ம ஃபேமிலி நல்ல நிலைமையில இருக்குல்ல. அதனால உங்களுக்கு உதவியா ஊர் மக்களை வேலைக்கு எடுத்துக்கோங்க. அப்படியே ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் பினான்சியலா ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும்ல. ஸ்டீஃபனை பார்த்து கூறினான் சேவியர். அவனுக்கு தெரியும், வேலைக்கு ஆட்களை வைத்து செலவு செய்ய அவனின் பெற்றோர்களுக்கு மனம் இல்லை என்று. இருந்தும் இப்படி மற்றவர்களுக்கு உதவுகிறோம் என்று கூறினாலாவது வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கொள்வார்கள் என்ற நினைப்பில் கூறினான். அதன் பின் அவனின் பையில் சில மூலிகை செடிகளை எடுத்து வைத்துக் கொண்டு அடுத்த நாள் டவுனுக்கு கிளம்பினான். முதலில் அவனின் செடிகளை எல்லாம் அருகே இருக்கும் டவுனில் விற்க நினைத்தான். அவனின் செடிகள் எல்லாம் அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் இங்கு விற்றால் சந்தையில் தனக்கென்று ஒரு அடையாளம் உருவாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். கொஞ்சமாய் தனக்கென்று அடையாளம் உருவாக்கிய பின்பு ஊருக்கு மத்தியில் ஒரு கடையை உருவாக்கி அதன் பின் சுற்று வட்டாரங்களிலும் விற்கலாம் என்று நினைத்தான். சேவியர் ஒரு வார்த்தை சொன்னால் ஜெகதீஷும் அகரனும் ஒரே இரவில் ஒட்டுமொத்த மூலிகை செடிகளையுமே வாங்கி விடுவார்கள். ஆனால் அதில் அவனுக்கு துளியும் விருப்பமில்லை. அவன் சொந்தமாய் தொழில் தொடங்க இருக்கிறான். இதில் அவர்களை பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்தான். ஊரிலிருந்து கிளம்புவதற்கு முன்பு அவர்கள் வீட்டின் எதிர்ப்புறத்தில் இருக்கும் நிலத்தை பார்த்தான் சேவியர். இப்பொழுது அந்த நிலம் மேரிக்கு சொந்தமாக இருந்தது. ஹரிதாஸ் பற்றியும் மேரியை பற்றியும் நினைக்க சேவியருக்கு கோபம்தான் இன்னும் அதிகரித்தது. தேவையில்லாமல் அவனின் பெற்றோர்களுக்கு அவர்கள் பிரச்சனை கொடுத்ததை நினைத்து கோபமடைந்த சேவியர் உடனே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அவனின் மந்திர விரலை தரையில் வைத்தான். அடுத்த நொடியே அந்த மண்ணில் இருக்கும் ஆன்ம சக்தி அனைத்தும் அவனின் மந்திர விரல் உறிஞ்சிக் கொண்டது. இயற்கையாகவே அந்த மண்ணின் வளம் மிகவும் நன்றாயிருக்கும். ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்த ஆன்ம சக்தியையும் இழந்த பின்பு அந்த நிலம் வறண்ட பூமியாய் மாற துவங்கியது. பிரீமியம் ஃப்ரூட்ஸ் இங்க வளர்க்க போறாங்களா? இனிமேல் பாக்குறேன் என்ன மாதிரியான செடி இங்க வளருதுன்னு. கோபமாக சொன்ன சேவியர் அங்கிருந்து கிளம்பினான். பச்சைமலை கிராமத்திற்கு அருகில் இருக்கும் டவுன் மேகமலை. மேகமலையில் பெரும்பாலான மூலிகை செடிகளை வாங்குபவர்கள் டவுனில் இருக்கும் மருத்துவமனைதான். அதனால் சேவியர் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு சென்றதுமே விசித்திரமாயிருந்த ஒரு விஷயம், மருத்துவமனையில் கூட்டமே இல்லை. அவன் சுற்றி முற்றி பார்க்க ரிசப்ஷன் ஏரியாவிலும் யாருமே இல்லை.
அதனால் அருகே இருக்கும் ஒரு அறைக்குள் சென்று மூலிகை செடிகளை வாங்குவதற்கு எந்த டிபார்ட்மெண்ட் பொறுப்பு என்று கேட்க சென்றான். அங்கு வேலை பார்க்கும் நபர் ஒருவன் ஓரமாய் அமர்ந்து போனில் விளையாடிக் கொண்டிருந்தான். சேவியர் வருவதை கண்டதும் அவனை கண்டு கொள்ளாமல் விளையாடுவதிலே மும்முரமாக இருந்தான். ஆமா, இங்க எந்த டிபார்ட்மெண்ட் நாட்டு மருத்துவம் வாங்குறதுக்கு இன்சார்ஜ்? அவங்க எங்க இருப்பாங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இன்னைக்கு அவுட் பேஷன்ஸ் யாரையும் இன்னைக்கு பார்க்க மாட்டோம். இங்க இருந்து கிளம்பு. எரிச்சலாக சேவியரை பார்த்து அந்த டாக்டர் கூறினான். சேவியரின் சாதாரண உடையை மேலும் கீழும் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு மீண்டும் அவனின் போனில் விளையாட ஆரம்பித்தான். அந்த டாக்டரின் நடத்தையில் சேவியருக்கு எரிச்சல் தான் வந்தது. ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. நான் இங்க என்னோட செடிகளை விற்கிறதுக்கு வந்தேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க? ஒருவேளை எமர்ஜென்சி கேஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? கோபமாக சேவியர் கேட்க அந்த டாக்டர் சேவியர் இன்னும் போகவில்லையே என்று எரிச்சலுடன் அவனை பார்த்து போனை கீழே வைத்தான். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன்னை இங்கிருந்து கிளம்புன்னு சொன்னேன். இங்கேயே மச நிக்கிற. இது ஒரு ஹாஸ்பிட்டல், தெருவில் இருக்கிற இல்லீகல் கிளினிக் கிடையாது. நீ கண்டதை தூக்கிட்டு வருவ, அதை நாங்க மருந்துன்னு சொல்லி விற்கணுமா? அந்த குப்பையை தூக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. என்னோட மூலிகை செடியை பார்த்து நீ குப்பைன்னு சொல்றியா? எவ்வளவு திமிர் இருக்கணும்? டாக்டர் கோட்டு போட்டிருக்கிற, இப்படிதான் வர பேஷண்ட் கிட்ட நடந்துக்கிறியா? முதல்ல உன்னோட டிபார்ட்மெண்ட் லீடரை வர சொல்லு. எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்துற லட்சணம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போய் போன்ல விளையாடிட்டு இருக்க. வேலை பார்க்குற நேரத்தில் கூட ட்ரீட்மெண்ட் பார்க்காம உன்னோட இஷ்டத்துக்கு இருக்கிற. இதான் நீ வேலை பார்க்குற லட்சணமா? கோபமாக கேட்டான் சேவியர். அவனின் மருந்துகளையே குப்பை என்று கூறிட அவன் கொதித்து விட்டான். இதில் சேவியர் இங்கே வந்த நொடியிலிருந்து அவன் போனில் விளையாடி கொண்டிருக்க இன்னும் கடுப்பானது. இந்த மருத்துவமனை தான் டவுனில் இருக்கும் சிறந்த மருத்துவமனை என்று பெயர் பெற்றிருக்கிறது. சுற்று வட்டாரங்களிலிருந்து இங்குதான் நிறைய வசதிகள் இருக்கிறது என நிறைய பேர் இங்கு வருவார்கள். இன்று ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டார்கள் என்றால் வெளியிலிருந்து வருபவர்களின் நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்தான் சேவியர். டாக்டர் நிலவன், லீடர் வந்துட்டு இருக்காரு. இன்னும் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த நேரம் சிகப்பு நிற கோட் அணிந்து ஹை ஹீல்ஸுடன் வந்த இளம்பெண் ஒருவர் திமிராக கேட்டாள். சோம்பேறித்தனமாயிருக்கும் டாக்டரை பார்த்து சத்தம் போட்டாள். அந்த பெண்ணை பார்த்ததும் நிலவனின் நடவடிக்கை மொத்தமாய் மாறியது. அவளை பார்த்து சிரித்தபடியே பேசினான். மிஸ் தாஸ், நீங்க வந்துட்டீங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணியிருக்கு. டைரக்டர் சீக்கிரமே வந்துருவாரு. நிலவன் கூறிட பிரணிதா தாஸ் சம்மதமாய் தலையசைத்தாள். அப்பொழுதுதான் சேவியரை அவள் கவனிக்க அவளின் முகம் வெறுப்பில் மாறியது. சேவியர் ஜோன்ஸ்? சேவியரும் பிரணிதாவை இங்கு சந்திப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவள் மேரியின் மகள். அவனுக்கே தெரியாமல் அவளுடன் தான் அவனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. சேவியர், உனக்கு இங்க என்ன வேலை? அவனை பார்த்து கடுப்புடன் கேட்டாள் பிரணிதா. அவளுக்கு எப்பொழுதும் தாம் தான் மிகப்பெரிய புத்திசாலி என்ற தலைக்கணம் அதிகம் உண்டு. பச்சைமலை கிராமத்தில் தாஸ் குடும்பம் தான் மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அதனால் அவள் மற்றவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாள். அந்த ஊரிலே முதலாய் மேற்படிப்பிற்கு படிக்க வந்த ஆள் சேவியர் தான். அதுவும் சேஷோர் போன்ற மிகப்பெரிய நகரத்தில் இருக்கும் பெரிய கல்லூரியில் அவனுக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஊரில் இருக்கும் மற்ற ஆடவர்களை காட்டிலும் சேவியர் மிகவும் திறமையானவன். அதனால்தான் அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள் பிரணிதா. ஆனால் சேவியர் அவளை வேண்டாம் என்று கூறுவான் என அவள் எதிர்பார்க்கவில்லை. அதிலிருந்து அவளுக்கு கோபம் இன்னும் அதிகரித்தது. சாதாரண பிச்சைக்காரன் நாய் நீ. உன்னை போகுதுன்னு கல்யாணம் பண்ணிக்க நான் நினைச்சா நீ என்னைய வேண்டான்னு சொல்றியா? ஊர்ல என்னை விட அழகா உனக்கு எவ கிடைக்கிறான்னு பாக்குற. வெறுப்புடன் அவனை பார்த்து மனதில் நினைத்தாள் பிரணிதா. அவன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தவள் இப்பொழுது அவனை நேரில் பார்க்க அவளுக்கு வெறுப்பும் கோபமும் தான் இன்னும் அதிகரித்தது. நிச்சயம் தன்னை நிராகரித்ததற்காக அவனை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்று நினைத்தாள். என்னையவே நீ வேண்டான்னு சொல்லிட்டல்ல, உனக்கு இனிமே தாண்டா இருக்கு. உனக்கும் எனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதுன்னு நான் காட்டுறேன். ஒத்த பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பட்டி காட்டான் நீ. உனக்கு தாஸ் குடும்பத்தோட பொண்ணு கேக்குதா? வெறுப்புடன் அவனை முறைத்தபடியே நின்றிருந்தாள் பிரணிதா. மிஸ் தாஸ், உங்களுக்கு இந்த ஆளை முன்னாடியே தெரியுமா? சற்று பயத்துடனே பிரணிதாவை பார்த்து கேட்டான் நிலவன். பிரணிதா டவுன் ஆபீஸில் வேலை பார்க்கிறாள். இன்று கவுன்சில் தலைவரும் கூடவே அந்த மருத்துவமனையின் டீனும் இங்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிறார்கள். பிரணிதா தான் ஒட்டுமொத்த மருத்துவமனைக்கும் பொறுப்பு. அவளின் மேற்பார்வையில் தான் அனைவரும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிரணிதாவிற்கு சேவியரை முன்பே தெரியும் என்றால் அவனை தவறாக நடத்தியதற்கு தனக்கு பிரச்சனை உண்டாகும் என்று பயத்தில் நின்றான் நிலவன். பிரணிதாவும் சேவியரும் ஒருவரை ஒருவர் அழுத்தமாய் பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள்.
அவன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்று பிரணீதாவிற்கு தெரியவில்லை. ஆனால் அவனை அவமானப்படுத்தாமல் இங்கே இருந்து அனுப்பக்கூடாது என்று முடிவாக நினைத்துக் கொண்டாள் பிரணீதா. Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 128. டாக்டர் நிலவன், இவனுக்கு இங்க என்ன வேலை? எதுக்காக இங்க வந்திருக்கான்? இன்னைக்குதான் எந்த பேஷண்ட்ஸும் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. கண்டிப்பான குரலில் நிலவனை பார்த்து கேட்டாள் பிரணீதா. அவளுக்கும் சேவியருக்கும் இடையே என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நிலவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பதட்டத்துடனே அவள் கேள்விக்கு பதில் கூறினான். மேடம், அது இவரு மூலிகை மருந்து விற்க வந்ததா சொன்னாரு. என்ன மூலிகை மருந்தா? இந்த மாதிரி ஒரு பட்டி காட்டான் என்ன மாதிரி மூலிகை மருந்த விற்க வந்திருப்பான்? டாக்டர் தொழிலை விட்டுட்டு லேகம் விற்க ஆரம்பிச்சுட்டானா? ஒருவேளை போதை கொடுக்கிற செடியா இருக்குமோ? சேவியர், உன்னை அந்த பொண்ணு விட்டுட்டு போனதா கேள்விப்பட்டேன். உனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது. சேவியரை பார்த்து நக்கல் பேச்சை பேசினாள் பிரணீதா. அதில் முகத்தை சுருக்கினான் சேவியர். பிரணீதா, நீ ஒன்னும் டாக்டர் இல்லையே, அதனால உனக்கு நான் என்ன மாதிரியான மருந்து விற்க வந்திருக்கேன்னு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு வேணும். என்ன சொன்ன? நான் போதை செடி வைக்க வந்தேனா? உனக்கு போதை மருந்து பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கே. ஒருவேளை உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அந்த வேலை தான் பாக்குறானா? அதனாலதான் உனக்கு போதை செடியை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோ? நக்கலாக அவளுக்கு பதில் வழங்கினான் சேவியர். பிரணீதா அவனை அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவள் வம்பு செய்தால் இன்னும் சரிக்கு சமமாய் பிரச்சனை செய்ய தயாராக இருந்தான். அவன் பேச்சை கேட்டதும் பிரணீதாவிற்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. சேவியரை பார்த்து திட்ட ஆரம்பித்தாள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? என் அப்பா அம்மாவை என்கிட்ட மரியாதையா தான் பேசுவாங்க. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்போ? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். உன் மனசுல என்ன? இந்த நாட்டுக்கே ராணி நினைப்பா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பொசிஷன்ல நீ இருக்க போற? நான் இங்க செடிகளை விற்க வந்தேன். உன்கிட்ட சண்டை போட்டு என்னோட நேரத்தை வீணாக்க வரல. கோபமாக பதில் கூறினான் சேவியர். அதில் பிரணீதாவிற்குத்தான் இன்னும் கோபம் அதிகரித்தது. டாக்டர் நிலவன், இதான் உங்க ஹாஸ்பிட்டல் நடத்துற லட்சணமா? எப்படி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளார விடுறீங்க? கோபமாக நிலவன் பக்கம் திரும்பி கத்த, இப்பொழுது சேவியர் அவளுக்கு வேண்டாதவன் என புரிந்து கொண்டான். உடனே அவனும் அவன் பங்கிற்கு கத்த ஆரம்பித்தான். டேய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போ. எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி கண்ட கண்ட செடியெல்லாம் வாங்க மாட்டோம். இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போகல, செக்யூரிட்டியை கழுத்து பிடிச்சி வெளியே அனுப்ப சொல்லுவேன். சேவியர், ஒழுங்கு மரியாதையை இப்பவே இங்க இருந்து வெளியே போ. தேவையில்லாம இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாத. இன்னைக்கு ரொம்ப பெரிய நாள். இங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வரப்போறாங்க. தேவையில்லாம அவங்க முன்னாடி பிரச்சனை பண்ணி உன்னோட தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. சிட்டில இருந்தும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இங்க வரப்போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது. அவ்வளவு பெரிய ஆளுங்க முன்னாடி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்தாத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. என்ன, சீஷோர்ல இருந்து ஆளுங்க வராங்களா? யார் வராங்கன்னு சொல்றியா? மேபி எனக்கு கூட அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். இதனை கேட்டதும் பிரணீதா நக்கலாக சிரித்தாள். சேவியர், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சீஷோர்ல ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ல டீனா இருக்கிறவர் தான் இங்க வர போறாரு. உனக்கு எப்படி அப்படி ஒரு ஆளு தெரியும்? நீ சிட்டிக்கு போய் படிச்சா உனக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும்னு அர்த்தமா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ளார நுழையவே விட மாட்டாங்க. அப்படியே விட்டாலும் அங்க தர துடைக்கிற வேலைக்கு தான் உன்னெல்லாம் சேர்த்துப்பாங்க. உன்னோட தகுதி என்னன்னு தெரியாம வெக்கமே இல்லாம உனக்கு வரப்போற ஆளு தெரியும்னு பேசிட்டு இருக்க. உனக்கே ஓவரா இல்ல? நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு டாக்டரா வேலை பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஆளுங்க கூட உனக்கு பழக்கம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்க. திமிராக பிரணீதா பேசி முடிக்க அந்த நேரம் கும்பலாக மருத்துவமனை உள்ளே ஆட்கள் நுழைந்தார்கள். நடுத்தர வயதில் ஒருவனும் வயதான ஒருவரும் நடுவே இருக்க அவர்களை சுற்றி 4-5 பேர் வந்தார்கள். அவர்களை பார்த்தாலே மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் போல இருந்தார்கள். இவ்வளவு சீக்கிரம் அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று பிரணீதா எதிர்பார்க்கவில்லை. பதட்டத்துடன் அங்கு சென்று அவர்களை வரவேற்றாள். ஹலோ சார். ஹலோ ப்ரொஃபசர் காரன். என்னோட பேரு பிரணீதா தாஸ். நான் டவுன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன். உங்களை டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். மிகவும் தன்மையாகவும் பணிவுடனும் அவர்களை வரவேற்றாள் பிரணீதா. நடுத்தர வயதிலிருந்த ஆடவன் அவளை பார்த்து லேசாக புன்னகைக்க அவருக்கு அருகில் இருந்த வயதானவர் சேவியரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீ? சேவியரை பார்த்து அவர் அதிர்ச்சியாக பிரணீதா மேலும் பதட்டம் அடைந்தாள். வெளியாட்கள் இங்கு இருப்பது பிடிக்காமல் அவர் சேவியரை பார்த்து கூறுகிறார் என்று நினைத்த பிரணீதா உடனே பயத்துடன் அவரிடம் மன்னிப்பு கேட்டாள். சாரி ப்ரொஃபசர் கரன், நான் இப்பவே அந்த ஆளை இங்க இருந்து போக சொல்றேன். டாக்டர் சேவியர்,
நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆச்சரியமாக கரண் கேட்க அதில் தான் பின்னால் திரும்பி பார்த்தான் சேவியர். அவரை அங்கு கண்டதுமே அவனும் பெரிதாய் அதிர்ந்தான். டைரக்டர் கரண், நீங்க தான் இங்க வந்திருக்கீங்களா? உங்களை நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்களோட சொந்த ஊருக்கு போறதா சொன்னீங்க. அப்போ இதுதான் உங்க சொந்த ஊரா? மகிழ்ச்சியாக சேவியரை பார்த்து கேட்டார் கரண். அதில் சம்மதமாய் தலையசைத்தான் சேவியர். ஆமா, என்னோட குடும்பம் இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற பச்சைமலை கிராமத்துல தான் இருக்கு. இந்த டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். ஆமா, நீங்க இங்க வேலை தேடி வந்தீங்களா இல்ல? சந்தேகமாய் சேவியரை பார்த்து கேட்டார் கரண். டவுனில் இருக்கும் சாதாரண சிறிய ஹாஸ்பிட்டலுக்கு சேவியர் எதற்காக வர வேண்டும் என்று யோசித்தார். அது மட்டும் இல்லாமல் திரும்ப சிட்டிக்கு வராமல் இங்கேயே இருந்து வேலை பார்க்க போகிறானா என்றும் யோசித்தார். சேவியரின் திறமை இப்படியே வீணாகுகிறது என்றும் நினைத்தார். சேவியர் உடனே அவனின் பையை அவரிடம் காட்டினான். இல்ல, நான் இங்க மூலிகை செடிகளை விக்கிறதுக்காக வந்தேன். இது எல்லாமே சொந்தமா நானே என்னோட நிலத்துல விளைச்சல் பண்ணேன். அந்த நடுத்தர வயதில் இருந்த ஆடவன் கரனிடம் ஆர்வமாக பேசினான். மிஸ்டர் கரண், இவர் யாரு? டாக்டர் ஜேவியர். இவர் தான் தர்ஷன், இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த ஆபீசர். மிஸ்டர் தர்ஷன், இவர் டாக்டர் ஜேவியர் ஜோன்ஸ், சீஷோர் சிட்டில ரொம்ப பெஸ்ட் டாக்டர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மெடிக்கல் ஜீனியஸை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இவர் தான். வர்மன் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட்டா வேலை பார்த்தாரு. நம்மளோட ஜெனிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை பார்க்க நிறைய முறை அவரை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவருக்கு என்னோட சின்ன ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை போல. விளையாட்டாக சிரித்தபடியே கூறினார் கரண். டைரக்டர் கரண், நீங்க ரொம்ப என்ன புகழ்ந்து பேசுறீங்க. நான் சாதாரண ஒரு டாக்டர் தான். மிஸ்டர் தர்ஷன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கரண் சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் ஜஸ்ட் என்ன ஓவரா புகழ்ந்து பேசுறாரு, அவ்வளவுதான். மிகவும் தன்னடக்கமாக சேவியர் கூற தர்ஷன் அமைதியாய் தலையசைத்தான். சேவியர் ஒரு ஆபீசர் முன்பு தன்மையாக நடந்து கொள்வது அவனின் அடக்கத்தை கண்டு வியந்தார் தர்ஷன். இதே அவனிடத்தில் வேற யாரும் இருந்தால் இப்படி புகழ்ச்சிக்கு முன்னால் பெருமை பீற்றிக் கொண்டு நின்றிருப்பார்கள். இல்லை என்றால் மிகவும் பயந்து வெட்கப்பட்டு கொண்டு நின்றிருப்பார்கள். தர்ஷனுக்கு சேவியர் மீது நல்ல அபிப்பிராயம் தோன்றியது. நடப்பவற்றை பிரணிதாதான் எரிச்சலுடன் பார்த்து கொண்டு நின்றாள். எபிசோட் 128. டாக்டர் நிலவன், இவனுக்கு இங்க என்ன வேலை? எதுக்காக இங்க வந்திருக்கான்? இன்னைக்குதான் எந்த பேஷன்ஸும் இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. கண்டிப்பான குரலில் நிலவனை பார்த்து கேட்டாள் பிரணீதா. அவளுக்கும் சேவியருக்கும் இடையே என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நிலவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பதட்டத்துடனே அவள் கேள்விக்கு பதில் கூறினான். மேடம், அது இவரு மூலிகை மருந்து விற்க வந்ததா சொன்னாரு. என்ன மூலிகை மருந்தா? இந்த மாதிரி ஒரு பட்டி காட்டான் என்ன மாதிரி மூலிகை மருந்த விற்க வந்திருப்பான்? டாக்டர் தொழிலை விட்டுட்டு லேகியம் விற்க ஆரம்பிச்சுட்டானா? ஒருவேளை போதை கொடுக்கிற செடியா இருக்குமோ? சேவியர், உன்னை அந்த பொண்ணு விட்டுட்டு போனதா கேள்விப்பட்டேன். உனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது. சேவியரை பார்த்து நக்கல் பேச்சை பேசினாள் பிரணீதா. அதில் முகத்தை சுருக்கினான் சேவியர். பிரணீதா, நீ ஒன்னும் டாக்டர் இல்லையே, அதனால உனக்கு நான் என்ன மாதிரியான மருந்து விற்க வந்திருக்கேன்னு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு வேணும். என்ன சொன்ன? நான் போதை செடி வைக்க வந்தேனா? உனக்கு போதை மருந்து பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கே. ஒருவேளை உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அந்த வேலை தான் பாக்குறானா? அதனாலதான் உனக்கு போதை செடியை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோ? நக்கலாக அவளுக்கு பதில் வழங்கினான் சேவியர். பிரணீதா அவனை அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவள் வம்பு செய்தால் இன்னும் சரிக்கு சமமாய் பிரச்சனை செய்ய தயாராக இருந்தான். அவன் பேச்சை கேட்டதும் பிரணீதாவிற்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. சேவியரை பார்த்து திட்ட ஆரம்பித்தாள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? என் அப்பா அம்மாவை என்கிட்ட மரியாதையா தான் பேசுவாங்க. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்போ? ஏய், அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். உன் மனசுல என்ன? இந்த நாட்டுக்கே ராணி நினைப்பா? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பொசிஷன்ல நீ இருக்க போற? நான் இங்க செடிகளை விற்க வந்தேன். உன்கிட்ட சண்டை போட்டு என்னோட நேரத்தை வீணாக்க வரல. கோபமாக பதில் கூறினான் சேவியர். அதில் பிரணீதாவிற்குத்தான் இன்னும் கோபம் அதிகரித்தது. டாக்டர் நிலவன், இதான் உங்க ஹாஸ்பிட்டல் நடத்துற லட்சணமா? எப்படி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளார விடுறீங்க? கோபமாக நிலவன் பக்கம் திரும்பி கத்த இப்பொழுது சேவியர் அவளுக்கு வேண்டாதவன் என புரிந்து கொண்டான். உடனே அவனும் அவன் பங்கிற்கு கத்த ஆரம்பித்தான். டேய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போ. எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி கண்ட கண்ட செடியெல்லாம் வாங்க மாட்டோம். இப்ப மட்டும் நீ இங்க இருந்து போகல, செக்யூரிட்டியை கழுத்து பிடிச்சி வெளியே அனுப்ப சொல்லுவேன். சேவியர், ஒழுங்கு மரியாதையை இப்பவே இங்க இருந்து வெளியே போ.
தேவையில்லாம இந்த இடத்துல பிரச்சனை பண்ணாத. இன்னைக்கு ரொம்ப பெரிய நாள். இங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வரப்போறாங்க. தேவையில்லாம அவங்க முன்னாடி பிரச்சனை பண்ணி உன்னோட தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. சிட்டில இருந்தும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இங்க வரப்போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது. அவ்வளவு பெரிய ஆளுங்க முன்னாடி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்தாத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. என்ன சீஷோர்ல இருந்து ஆளுங்க வராங்களா? யார் வராங்கன்னு சொல்றியா? மேபி எனக்கு கூட அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். இதனை கேட்டதும் பிரணீதா நக்கலாக சிரித்தாள். ஜேவியர், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சீஷோர்ல ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ல டீனா இருக்கிறவர் தான் இங்க வர போறாரு. உனக்கு எப்படி அப்படி ஒரு ஆளு தெரியும்? நீ சிட்டிக்கு போய் படிச்சா உனக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் தெரியும்னு அர்த்தமா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் உள்ளார நுழையவே விட மாட்டாங்க. அப்படியே விட்டாலும் அங்க தர துடைக்கிற வேலைக்கு தான் உன்னெல்லாம் சேர்த்துப்பாங்க. உன்னோட தகுதி என்னன்னு தெரியாம வெக்கமே இல்லாம உனக்கு வரப்போற ஆளு தெரியும்னு பேசிட்டு இருக்க. உனக்கே ஓவரா இல்ல? நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு டாக்டரா வேலை பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஆளுங்க கூட உனக்கு பழக்கம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. உன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்க. திமிராக பிரணீதா பேசி முடிக்க அந்த நேரம் கும்பலாக மருத்துவமனை உள்ளே ஆட்கள் நுழைந்தார்கள். நடுத்தர வயதில் ஒருவனும் வயதான ஒருவரும் நடுவே இருக்க அவர்களை சுற்றி 4-5 பேர் வந்தார்கள். அவர்களை பார்த்தாலே மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் போல இருந்தார்கள். இவ்வளவு சீக்கிரம் அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று பிரணீதா எதிர்பார்க்கவில்லை. பதட்டத்துடன் அங்கு சென்று அவர்களை வரவேற்றாள். ஹலோ சார். ஹலோ ப்ரொஃபசர் கரண். என்னோட பேரு பிரணீதா தாஸ். நான் டவுன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன். உங்களை டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறேன். மிகவும் தன்மையாகவும் பணிவுடனும் அவர்களை வரவேற்றாள் பிரணீதா. நடுத்தர வயதில் இருந்த ஆடவன் அவளை பார்த்து லேசாக புன்னகைக்க அவருக்கு அருகில் இருந்த வயதானவர் ஜேவியரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீ? ஜேவியரை பார்த்து அவர் அதிர்ச்சியாக பிரணீதா மேலும் பதட்டம் அடைந்தாள். வெளியாட்கள் இங்கு இருப்பது பிடிக்காமல் அவர் ஜேவியரை பார்த்து கூறுகிறார் என்று நினைத்த பிரணீதா உடனே பயத்துடன் அவரிடம் மன்னிப்பு கேட்டாள். சாரி ப்ரொஃபசர் கரண், நான் இப்பவே அந்த ஆளை இங்க இருந்து போக சொல்றேன். டாக்டர் ஜேவியர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆச்சரியமாக கரண் கேட்க அதில் தான் பின்னால் திரும்பி பார்த்தான் ஜேவியர். அவரை அங்கு கண்டதுமே அவனும் பெரிதாய் அதிர்ந்தான். டைரக்டர் கரண், நீங்க தான் இங்க வந்திருக்கீங்களா? உங்களை நான் இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்களோட சொந்த ஊருக்கு போறதா சொன்னீங்க. அப்போ இதுதான் உங்க சொந்த ஊரா? மகிழ்ச்சியாக ஜேவியரை பார்த்து கேட்டார் கரண். அதில் சம்மதமாய் தலையசைத்தான் ஜேவியர். ஆமா, என்னோட குடும்பம் இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற பச்சைமலை கிராமத்துல தான் இருக்கு. இந்த டவுன்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். ஆமா, நீங்க இங்க வேலை தேடி வந்தீங்களா இல்ல? சந்தேகமாய் ஜேவியரை பார்த்து கேட்டார் கரண். டவுனில் இருக்கும் சாதாரண சிறிய ஹாஸ்பிட்டலுக்கு ஜேவியர் எதற்காக வர வேண்டும் என்று யோசித்தார். அது மட்டும் இல்லாமல் திரும்ப சிட்டிக்கு வராமல் இங்கேயே இருந்து வேலை பார்க்க போகிறானா என்றும் யோசித்தார். ஜேவியரின் திறமை இப்படியே வீணாகுகிறது என்றும் நினைத்தார். ஜேவியர் உடனே அவனின் பையை அவரிடம் காட்டினான். இல்ல, நான் இங்க மூலிகை செடிகளை விக்கிறதுக்காக வந்தேன். இது எல்லாமே சொந்தமா நானே என்னோட நிலத்துல விளைச்சல் பண்ணேன். அந்த நடுத்தர வயதில் இருந்த ஆடவன் கரனிடம் ஆர்வமாக பேசினான். மிஸ்டர் கரண், இவர் யாரு? டாக்டர் ஜேவியர், இவர் தான் தர்ஷன், இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த ஆபீசர். மிஸ்டர் தர்ஷன், இவர் டாக்டர் ஜேவியர் ஜோன்ஸ், சீஷோர் சிட்டில ரொம்ப பெஸ்ட் டாக்டர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மெடிக்கல் ஜீனியஸை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இவர் தான். வர்மன் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட்டா வேலை பார்த்தாரு. நம்மளோட ஜெனிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வேலை பார்க்க நிறைய முறை அவரை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவருக்கு என்னோட சின்ன ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை போல. விளையாட்டாக சிரித்தபடியே கூறினார் கரண். டைரக்டர் கரண், நீங்க ரொம்ப என்ன புகழ்ந்து பேசுறீங்க. நான் சாதாரண ஒரு டாக்டர் தான். மிஸ்டர் தர்ஷன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கரண் சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் ஜஸ்ட் என்ன ஓவரா புகழ்ந்து பேசுறாரு, அவ்வளவுதான். மிகவும் தன்னடக்கமாக ஜேவியர் கூற தர்ஷன் அமைதியாய் தலையசைத்தான். ஜேவியர் ஒரு ஆபீசர் முன்பு தன்மையாக நடந்து கொள்வது அவனின் அடக்கத்தை கண்டு வியந்தார் தர்ஷன். இதே அவனிடத்தில் வேற யாரும் இருந்தால் இப்படி புகழ்ச்சிக்கு முன்னால் பெருமை பீற்றிக் கொண்டு நின்றிருப்பார்கள். இல்லை என்றால் மிகவும் பயந்து வெட்கப்பட்டு கொண்டு நின்றிருப்பார்கள். தர்ஷனுக்கு ஜேவியர் மீது நல்ல அபிப்பிராயம் தோன்றியது. நடப்பவற்றை பிரணீதா தான் எரிச்சலுடன் பார்த்து கொண்டு நின்றாள். எபிசோட் 130. பிரணீதாவை வேலையை விட்டு மேயர் அனுப்பிவிட தலையில் இடி விழுந்தது போல நின்றாள். இந்த நிலைக்கு வருவதற்கு அவள் மிகவும் கடினப்பட்டு வேலை பார்த்திருக்கிறாள். மிகப்பெரிய பதவிக்கு வருவதற்கு அவளின் குடும்பத்தை பயன்படுத்தித்தான் வந்திருக்கிறாள்.
ஆனால் சேவியரை அவமானப்படுத்தியதற்காக மொத்தமாய் வேலையை இழப்போம் என்று அவள் நினைக்கவில்லை. அதன் பின்பு தர்ஷனும் கரனும் மற்ற ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பித்தார்கள். சேவியர் நீண்ட நேரம் அங்கு இல்லை. அவன் வந்த வேலை மிகவும் எளிதாகவும் சீக்கிரமாகவும் முடிந்துவிட்டது. அவன் வீடு திரும்பிய நேரம் இருட்டாக துவங்கி இருந்தது. இன்று நடந்த சம்பவங்களை பற்றி சேவியர் அவனின் பெற்றோர்களிடம் கூறி ஒட்டுமொத்த செடிகளும் விற்பனைக்கு ஆனது என்று கூற இருவரும் மகிழ்ந்தார்கள். என்னதான் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மனதில் லேசான தயக்கம் அவர்களுக்கு இருந்தது. நிஜமாகவே அவையெல்லாம் நல்ல விலைக்கு விற்கப்படுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுந்தது. ஆமா சேவியர், இந்த செடியெல்லாம் மொத்தம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போற? நாம வளர்க்குற மூலிகை செடி எல்லாமே ரொம்ப தனித்துவமானது. அதனால இதோட விலை அதிகமா தான் இருக்கும். இப்போதைக்கு 500 கிராம் 100 ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருக்கேன். என்ன, அரை கிலோ 100 ரூபாயா? இது ரொம்ப அதிகமா தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி நானும் உங்க அப்பாவும் இந்த விலைய பத்தி விசாரிச்சோம். மார்க்கெட்ல நீ சொன்னியே பேரு, ஏதோ செடி பேரு, அதெல்லாம் அரை கிலோ வெறும் 20 ரூபாய்க்கு தானே போகுது. அதுவும் இன்னும் ஒன்னு சொன்னியே, அது ஒண்ணுதான் 40 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதிர்ச்சியுடன் ஜூலி அவனிடம் கேட்டார். மார்க்கெட்டில் விற்கக்கூடிய விலையை காட்டிலும் சேவியர் 3 மடங்கு அதிகமாய் விலையை கூட்டி விற்பதை நினைத்து ஆச்சரியம் அடைந்தார். எப்படி இவற்றை மக்கள் வாங்குவார்கள் என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. சேவியர் சாதாரணமாய் அவருக்கு பதிலை கூறினார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் வச்ச விலை கம்மியானதுதான். நீங்க சிட்டி பக்கம் இதை பத்தி விசாரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வெளியே எவ்வளவு குறைவா அதை எல்லாமே வித்தாலும் எந்த பலனும் இருக்காது. ஆனா நாம வளர்க்குற மூலிகை செடி அப்படி இல்ல. இப்பொழுது வருத்தப்படுவது தேவையில்லாத ஒன்று என சேவியரின் பெற்றோர்கள் நினைத்தார்கள். நாளை இந்த செடிகளை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு ஆட்கள் வருவார்கள் என்று கூறியிருந்தான் சேவியர். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். செடிகளை எடுத்துக்கொள்ள வருபவர்கள் விலை அதிகமாக இருக்கிறது என்றால் அப்பொழுது வேண்டுமானால் விலையை குறைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே எழுந்த சேவியர் அவனின் பெற்றோர்களுடன் நிலத்திற்கு சென்று வேலை பார்க்க ஆரம்பித்தான். கூடவே எப்பொழுது கார் வரும் என்று எதிர்பார்ப்புடன் காத்திருந்தான். இதில் நிறைய ஊர் மக்கள் சேவியர் செடிகளை விற்கப் போகிறான் என்று கேள்விப்பட்டதும் அதனை வேடிக்கை பார்க்க வந்திருந்தார்கள். ஆனால் மணி காலையில் 9 ஆகியும் இன்னும் யாரும் வராமல் இருந்தார்கள். தாஸ் குடும்பத்திற்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் இதனை கண்டு நக்கலாக பேசினார்கள். சேவியர், நேத்தனமோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இந்த செடியை நட்டு வச்சா ஊருக்கே அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பெருசா பீத்துக்கிட்டு தெரிஞ்ச, இன்னும் ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு போக ஆளுங்க வரல? உங்க குடும்பம் பரம்பரையா ஏழையா இருக்குன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏழைய மாத்தணும்னு நினைக்கிறியா? இதுக்குதான் வாயில சவுடால் விடுறது பத்தாதுன்னு சொல்றது, வன்மத்துடன் கூறினார் எலிசா. நேற்று அவன் பேசிய பேச்சு அவருக்கு இன்னும் நினைவிருக்க கோபத்துடன் எள்ளாக பேசினார். அதில் சேவியர் முகம் இறுகியது. அனைவருக்கும் நல்லது செய்யலாம் என்ற எண்ணத்தில்தான் அதனை செய்தான் சேவியர். ஆனால் இப்படியெல்லாம் இவர்கள் தூற்றி பேசுவார்கள் என்று கொஞ்சம் கூட அவன் நினைக்கவில்லை. செடிகளை நட்டு வைக்க வேண்டாம் என்று முடிவெடுத்த பின்பு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துவது அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. என்ன ஆண்டி, என்னோட தோட்டத்தை பத்தி என்னை விட நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க போல. முதல்ல உங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்புறம் ஊரா விட்ட இடத்தெல்லாம் பார்க்க வரலாம். உண்மையிலேயே நீங்க வாங்கின மரக்கன்றுகள் எல்லாமே 500 ரூபா தானா? அர்த்த புன்னகையுடன் அவரை பார்த்து கேட்டான் சேவியர். எலிசாவிற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அதனால் கோபத்துடன் கத்த ஆரம்பித்தார். சேவியர், அனாவசியமா ஊர் தலைவர் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத. உன் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்னும் மட்டமானவங்க கிடையாது. எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த சேவியர் நேத்து நம்ம கிட்ட கதை கட்டி விட்டுருக்கா. நம்ம எல்லாரையும் அவனை போலவே மூலிகை செடிகளை வளர்க்க சொல்லி அதுல இருந்து அவனுக்கு எந்த லாபமும் வேணாங்கிற மாதிரி பேசிருக்கான். ஆனா உண்மையாவே அவன் நம்ம பணத்தை சுருட்டுதான் நினைச்சிருக்கான். என்னமோ சிட்டிக்கு போயிட்டு வந்ததுனால இவன் பெரிய பணக்காரன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கதை கட்டிட்டு இருக்கான். ஆத்திரத்தில் கூறிட ஹேமாவும் மெர்லினும் சேவியருக்கு சாதகமாய் பேச எழுந்தார்கள். எலிசா, தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாத. அவன் வயசுக்கு நல்லது நினைச்சுதான் நம்மள இத பண்ண சொல்லிருக்கான். நம்ம யாரும் செடி நட்ட வைக்கலனாலும் அவன் மட்டுமே லாபம் பார்த்திருக்க முடியும். நமக்கும் ஒரு உதவியா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துலதான் அப்படி பண்ணிருக்கான். இன்னும் நீங்க எல்லாம் திருந்தல. கடைசியில கையில ஒத்த பைசா இல்லாம நடு தெருல தான் நிக்க போறீங்க. எனக்கு என்னமோ இந்த காரெல்லாம் வர்ற மாதிரியே தெரியல. இந்த செடியெல்லாம் இங்கேயே இந்த மண்ணுக்கே அழுகி உரமாதான் மாறப்போகுது. புரூஸ் கடுப்பாக கூறிட 8 வயது சிறுவன் ஒருவன் கத்திக்கொண்டே அந்த இடத்திற்கு ஓடி வந்தான். ஊருக்குள்ள புதுசா ஒரு கார் வருது. டேய் பொடியா, என்னடா சொன்ன? காரா? சாதாரண கார் இல்ல, பெரிய லாரியே மலை பக்கத்துல இருந்து வருது. மலை பக்கத்திலிருந்து வருவதை பற்றி கேள்விப்பட்டதுமே சேவியரும் ஊர் மக்களும் ஆச்சரியமடைந்தார்கள்.
பச்சைமலை கிராமத்திற்கு வர 2 வழிகள் இருக்கிறது. ஒரு வழி மலைமுகடுகள் வழியாக வருவது. ஆனால் அதன் வழியாக வாகனங்கள் வர முடியாது. அதனால் மக்கள் அனைவரும் நடந்துதான் வருவார்கள். இன்னொரு வழி மலையை சுற்றி வருவது. அங்கு சற்று பாதை சீராக இருப்பதாலும் அதே சமயம் குண்டும் குழியாக இருப்பதினாலும் வாகனங்கள் வருவதற்கே சிரமமாக இருக்கும். மலைப்பாதையில் ஊருக்கு வருவது என்றால் அது நீண்ட நேரம் எடுக்கும். அதனால் நிறைய பேர் மலைப்பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அந்த நேரம் 4 சிறிய குட்டி யானை வண்டிகள் ஊருக்குள் வந்தது. சேவியர் நிலத்திற்கு அருகே அனைத்து வண்டியும் நின்றது. வண்டியிலிருந்து டைரக்டர் சிவா இறங்கினார். வண்டியிலிருந்து இறங்கிய மறுநொடியே ஓரமாய் சென்று வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். சுற்றி சுற்றி வந்ததில் குடலை பிரட்ட அதனின் வேலையை காட்டியது. டைரக்டர் சிவா, நீங்களே ஏன் நேரடியா இங்க வந்தீங்க? அவரை பார்த்து லேசான புன்னகையுடன் கேட்டான் சேவியர். என்ன இருந்தாலும் சிவா டவுன் மருத்துவமனையின் டைரக்டர். ஒரு மருந்தை வாங்க நேரடியாக அவரே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நேற்று நடந்த சம்பவம் டைரக்டர் சிவாவை வெகுவாய் பயமுறுத்தியிருந்தது. சேவியருக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர் அசட்டையாக இருக்க விரும்பவில்லை. டாக்டர் சேவியர், இங்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. அடட, இதுக்கு நீங்க நேரடியா வரணும்னு அவசியமே இல்லை டாக்டர் சிவா. நீங்க யாராவது ஒரு ஆள் அனுப்பி வச்சாலே போதும். டாக்டர் சேவியர், நானும் ஹெர்பல் மெடிசன் பத்தி படிச்சிருக்கேன். உண்மையிலே நேத்துக்கு நீங்க கொடுத்த சாம்பிள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. உங்களோட மருந்து வச்சு நிச்சயமா எங்களோட டவுன் ஹாஸ்பிட்டல் லெவல் இன்னும் 10 மடங்கு பெட்டர் ஆகும். டவுன்ல இருக்கிற மக்களுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இன்னைக்கு 4 லாரி கொண்டு வந்திருக்கேன். இதுல எவ்வளவு ஏத்த முடியுமோ அவ்வளோத்தையும் கொண்டு போறோம். இதை கேட்டதுமே சேவியருக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது. 4 லாரி முழுக்க அவனின் செடிகளை ஏற்றி செல்வது என்றால் அவனுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உடனே ஆட்களை அழைத்து அறுவடையை ஆரம்பித்தான் சேவியர்.